அனைவருக்கும் அன்பான வணக்கம். சால்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜென்சி தலைமுறை ஒரு வளர்ச்சியா வீழ்ச்சியா என்ற தொடரிலே ஒரு இறுதி வீடியோவாக இந்த வீடியோவிலே உங்களை சந்திக்கின்றேன். இதிலே கேள்வி என்னவென்றால், இந்த ஜென்சி தலைமுறை ஒரு ஆபத்தான தலைமுறையா, ஒரு மாற்றத்தின் தலைமுறையா என்ற ஒரு கேள்வி. இதற்குரிய விடையை நாம் என்று பார்ப்போம். அதாவது இந்த தொடரிலே நாம் ஜென்சி தலைமுறையினருடைய பல்வேறு நிலைகளையும், அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளையும், அவர்களால் சமூகம் சந்திக்கின்ற பிரச்சனைகளையும் நாம் பேசினோம். எனவே தகவல் பண்பாடு, தகவல் கலாச்சாரம் எல்லாமே டேட்டா, ஆழமான அறிவு இல்லை என்று. இனி உடனடி திருப்தி மனநிலை, அங்கும் ஆழம் இல்லை, ஆழமான உறவுகள் இல்லை. உறவு சிக்கல்கள் எப்படி ஏற்படுகின்றன என்பதை பற்றி பேசினோம். அதை போன்ற செயற்கை நுண்ணறிவு மீது அளவு கடந்த சார்பு எப்படி இருக்கிறது என்று பேசினோம். அதே போல அறம் அல்லது ஒழுக்கம் அற்று போகின்ற ஒரு நிலையை பற்றி நாம் பேசினோம். கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லை, ஒரு விமர்சன கண்ணோட்டம், பார்வை எப்படி குறைந்து போகின்றது என்பதை பற்றி எல்லாம். இப்படி இவற்றையெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி இயல்பாகவே எழுப்பப்படுகிறது. எனவே இந்த ஜென்சி தலைமுறையினர் ஒரு ஆபத்தான தலைமுறையா, இது உண்மையிலே ஒரு வீழ்ச்சியா என்கின்ற ஒரு கேள்வி. இது ஒரு சீரழிந்த தலைமுறையா? இவர்கள் ஒரு சீரழிந்த தலைமுறை என்று நாம் ஒரேடியாக ஒதுக்கி விடுவது சரியல்ல, சரியான அணுகுமுறை இல்லை. இன்று என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் அறிஞர்கள், இது ஒரு மாற்றத்தின் தலைமுறை. ஒரு சமூகம் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறும்போது அதற்கு இடைப்பட்ட நிலையிலே இங்குமில்லை அங்குமில்லை என்று இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை தான் இந்த ஜென்சி தலைமுறை. இட்ஸ் a transitional generation. அதாவது பழைய உலகம், புதிய டிஜிட்டல் உலகம், இவை மோதி கொண்டிருக்கின்ற ஒரு காலம். மோதி ஒன்றிலிருந்து அடுத்ததற்கு மாறுகின்ற அந்த காலகட்டத்திலே உருவான ஒரு தலைமுறை. ஆக இவர்களிடம் பல பலவீனங்கள் நிறைய இருக்கின்றன, அதே நேரத்தில் பல திறன்களும் இருக்கின்றன என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. முதலிலே இந்த ஜென்சி தலைமுறையினரிடம் இருக்கக்கூடிய பலங்கள் என்ன என்பதை பார்ப்போம். முதலிலே இந்த ஜென்சி தலைமுறையினரிடம் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப திறன் என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று சிறிய குழந்தைகள் கூட மொபைல் போனை அவர்கள் பயன்படுத்துகின்ற விதத்தை பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவர்கள் இவ்வளவு வேகமாக கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று. அதே போல இன்றைய இளைய தலைமுறையினருக்கு அந்த டிஜிட்டல் சோசியல் மீடியா பற்றிய எல்லா அறிவும் அதிகமாக இருக்கிறது. நாம் எல்லாம் எங்கோ அவுடேட்டடாக ஆகிவிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. ஆக அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இதை எப்படி பயன்படுத்துவது, தகவல்களை எப்படி பயன்படுத்துவது, ஏஐ எப்படி பயன்படுத்துவது என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் ஏனென்றால் அந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் அந்த தொடர்பு உத்திகள், நாமெல்லாம் அறியாத, தெரிந்திராத, அறிய முடியாத தொடர்பு உத்திகளை அவர்கள் கையாளுகின்றார்கள். அது உலக அளவில் இருக்கலாம், சிறிய குழுவாக இருக்கலாம், தமிழக அளவிலாக இருக்கலாம், எந்த அளவிலும் சரி அவர்கள் பயன்படுத்துகின்ற உத்திகள் எல்லாம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றன. எனவே இது ஒரு ஒரு பாசிட்டிவாக நேர்மறையான ஒன்று என்று சொல்லலாம். இரண்டாவதாக, இந்த ஜென்சி தலைமுறையினரிடம் ஒரு உலகளாவிய ஒரு விழிப்புணர்வு என்பது அதிகமாக இருக்கிறது. அவர்களிடம் ஆழமான சிந்தனை இல்லை என்பதெல்லாம் நான் நிறைய பேசினோம். ஆனால் உலகத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு என்றுமில்லாத அளவுக்கு அவர்களிடம் இருக்கு. ஏனென்றால் உலகமே அவர்களுடைய கைக்குள் இருக்கிறது. எனவே உலகத்தை பற்றிய பார்வையும் அறிவும் அவர்களுக்கு அதிகம். குளோபல் அவேர்னஸ் ரொம்ப அதிகம் என்று சொல்லுகிறார்கள். குறிப்பாக இன்று கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லுகிறோம். இந்த கிளைமேட் சேஞ்சினால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றன, மனித உரிமைகள் எங்கு எப்படி மீறப்படுகின்றன, அதற்கு எதிராக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, அதே போல பாலின சமத்துவம், ஆண் பெண் சமத்துவம், சமூக நீதி பற்றிய உணர்வு, இவையெல்லாம் என்றுமில்லாத அளவுக்கு
அவர்களோட உலக அரசியல் பற்றிய அறிவு ஞானம் இது இவர்களிடம் அதிகமாக இருக்கிறது. அதே போல அரசியலில் நடக்கின்ற ஊழல்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வும் அதை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் இவர்களிடம் அதிகமாக இருக்கிறது. ஆக முந்தைய தலைமுறைகளை விட அதிகமாக இவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது ஒரு நேர்மறையான ஒன்று. அதற்கு நான் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு கூறுகின்றேன். முதலிலே தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2017ஆம் ஆண்டிலே இந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் ஒரு முக்கியமான உதாரணம். இந்த போராட்டத்திலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளும் தமிழ்நாட்டுக்கு வெளியும் உலக அளவில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த போராட்டங்கள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் பெரிய அளவில் எந்த ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாடும் ஆதரவும் இல்லாமல் ஊடகங்கள் மூலமாக ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். இது ஒரு ஆச்சரியம். எனவே இது வெறும் ஜல்லிக்கட்டு போராட்டம் மட்டுமல்ல, தமிழருடைய ஒரு அடையாளத்தை காக்கின்ற ஒரு போராட்டம், தங்களுடைய பண்பாட்டை மீட்டெடுக்கின்ற ஒரு போராட்டம், தங்களுடைய தன்னாட்சியை நிலைநிறுத்துகின்ற ஒரு போராட்டம், ஒரு அரசியல் எதிர்ப்பு போராட்டம். எனவே இவற்றினுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றது. இது ஜென்சி தலைமுறையினருடைய ஒரு பெரிய பங்களிப்பு என்று சொல்லலாம். அடுத்ததாக இலங்கை இளைஞர்களுடைய ஒரு எழுச்சி. 2022 இலங்கையிலே ஒரு பேரெழுச்சி ஏற்பட்டது. அங்கும் பெரிய பொருளாதார நெருக்கடி, அரசியலிலே ஊழல், அரசியல் தோல்வி. அப்ப இவற்றுக்கு எதிராக இளைஞர்கள் திரண்டெழுகின்றார்கள். திரண்டெழுது ஆட்சியாளர்களை ஆட்சியிலிருந்து விரட்டி அவர்களை ஓட விரட்டுகின்றார்கள். நாட்டிலிருந்தே துரத்தி அடிக்கின்றார்கள். இப்படி ஆட்சியிலிருந்து அவர்களை அகற்றிய ஒரு பெரிய போராட்டம் இலங்கையிலே நடந்தது. அதற்கு பிறகு தேர்தல்லாம் நடந்தது. இதற்கெல்லாம் காரணம் இந்த சோசியல் மீடியா. இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய புரட்சியை செய்ய முடியும் என்பதை அவர்கள் எண்பித்து காட்டியிருக்கின்றார்கள். இதை போன்று இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். நம்முடைய அண்டை நாடாகிய பங்களாதேஷ் மற்றும் நேபாளம், 2 இடத்திலும் ஜென்சி இளைஞர்கள் போராடினார்கள். 2024 பங்களாதேஷ் மாணவர்களுடைய புரட்சி தான் அங்கு ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்தது. அதே போல நேபாளிலும் இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள் போராட்டத்திலே இறங்கி அங்கும் புதிய ஆட்சி வந்தது. ஆக அரசியல் மாற்றத்திற்கான ஒரு சக்தியாக இவர்கள் இந்த நாடுகளிலே செயல்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறது. இளைஞர்கள் அல்லது ஜென்சி தலைமுறையினர் என்பவர்கள் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அப்படியே இருக்கின்றவர்கள். அவர்களிடம் எதுவும் சொல்லத்தக்க அளவுக்கு எதுவும் நன்மைகள் இல்லை என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. அவர்களால் ஒரு நாட்டிலே புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற அளவுக்கு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்றால் அது ஒரு பாசிட்டிவாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதே போல இந்த ஜென்சி தலைமுறையினரிடம் இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி பற்றிய ஒரு உணர்வு, இன்று சமூகத்திலே இருக்கக்கூடிய ஜாதி ஏற்றத்தாழ்வுகள், பெண்ணடிமைத்தனம் அல்லது இனவெறி, மதவெறி, அதே போல சுற்றுச்சூழல் பாதிப்பு, இவற்றை பற்றி எல்லாம் அதிகமாக அக்கறைப்படுகின்றவர்களாக இந்த இளைஞர்கள் தென்படுகின்றார்கள். அதோடு சேர்ந்து சமூக நீதி என்பது நிலைநாட்டப்பட வேண்டும் என்று. அதற்குத்தான் நம் இந்திய நாட்டிலே நாம் அண்மையில் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒன்று அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி வந்தது, யார் பின்னால் இருக்கின்றார்கள் என்று பல தியரிகள்லாம் வருகின்றது. அதை பற்றி நாம் பார்க்க வேண்டாம். ஆனால் இந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நீட் பேப்பர் லீக், நீட் தேர்விலே பேப்பர் லீக் ஆகுது. இதனால் அந்த தேர்வு தடை செய்யப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி 18 பேர் தற்கொலை செய்து கொள்ளுகின்றார்கள். இளைஞர்கள், வாழ வேண்டிய இளம் பருவத்தில். அவர்கள் செய்தது சரி என்று நாம் சொல்ல வரவில்லை. ஆனால் இதற்கு காரணமாக இருந்தது யார்? அந்த பேப்பர் லீக். அதற்கு காரணமாக இருந்த கல்வி அமைச்சர். எனவே இந்த கல்வி அமைச்சர்
ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அவர்கள் போராட்டத்திலே இறங்குகின்றார்கள். ஆனால் அதை பற்றி இந்த அரசு எதுவுமே கண்டுகொள்ளவில்லை. அது வேற விஷயம். இது டெல்லியிலே இன்று ஆரம்பித்து அங்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் பல இடங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்க, பல மாநிலங்களிலும் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை ஆட்சியாளர்கள் இன்று கண்டுகொள்ளாமல் இருப்பது இது அவர்களுக்குத்தான் ஆபத்தாக முடியும் என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த போராட்ட குணம், நீதி கிடைக்க வேண்டும், இந்த மாணவர்களுக்கு 18 உயிர்களுக்கு நீ நீதி வழங்கு என்று கேட்கின்ற எண்ணற்ற லட்சக்கணக்கான இளம் தலைமுறையினருக்கு நீ நீதி வழங்கு என்று கேட்கின்ற அந்த குரலை கேட்காமல் இருப்பதை இந்த ஜென்சி தலைமுறையினர் பொறுத்து கொள்ளவில்லை. அடுத்து இன்னொரு விஷயம், இந்த ஜென்சி தலைமுறையினரும் இருக்கக்கூடிய இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னவென்றால், இந்த உளநலம் பற்றிய ஒரு திறந்த உரையாடல் ஒன்று இப்போதுதான் நாம் காண முடிகின்றது. அதாவது ஜென்சி தலைமுறையினர் மட்டுமல்ல, எல்லாருக்குமே மன அழுத்தம் இருக்கிறது, பதட்டம் இருக்கிறது, ஆங்ஸைட்டி, அதுபோல உணர்வு போராட்டங்கள், எமோஷனல் ஸ்ட்ரகிள் என்று சொல்லுகின்றோமே, இவை எல்லாம் இருக்கின்றது. ஒரு இடத்திலே சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்று வைத்துக் கொள்வோம். இந்த உளவியல் பிரச்சனைகள் அதிகமாக ஜென்சி தலைமுறையினரிடம் இருக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டத்திலே இவற்றை பற்றி பேச யாருமே முன் வர மாட்டாங்க. இதை பற்றி பேசிவிட்டால், ஒரு டிப்ரெஷன்ல ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் இவருக்கு மென்டல் ஆகிவிட்டது, கிறுக்கு பிடித்து விட்டது. இது அந்த பழைய காலத்துல சொல்லுவார்கள், கிறுக்கு பிடித்து இருக்கிறது. ஏன்னா அப்போ நமக்கு சைக்காலஜி தெரப்பி எதுவுமே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்டவர்களை கொண்டு ஒரு கோயில்ல குருசடியில கொண்டு கட்டி போடுவாங்க, காலில் விலங்கு போட்டு அங்க கட்டி போட்டுருவாங்க. எனவே இப்படி உளவியல் பிரச்சனைகள் உள்ளவர்களை மென்டல், கிறுக்கு பிடித்தவர்கள் என்று பார்த்த ஒரு பார்வை இருந்தது. ஆனால் இன்று அது மாறிக்கொண்டிருக்கிறது. உளவியல் பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கும். எனவே அவற்றை பற்றி பேசுவதற்கும் அதற்கு உளவியல் உதவிகள் தேடுவதற்கும் இன்று இளைஞர்கள் முன்வருகின்றார்கள். அது ஒரு நல்ல அம்சமாக பார்க்க முடிகிறது. அதே போல அதிகாரத்தை கேள்வி கேட்கின்ற ஒரு தலைமுறை ஜென்சி தலைமுறை. அந்த காலத்துல எல்லாம் நீ அடிபணிந்து இருக்க வேண்டும், சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும், பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், தலைமையை எதிர்த்து பேசக்கூடாது, திருச்சபை தலைவர்களை கேள்வி கேட்கக்கூடாது, இப்படித்தான் நமக்கு சொல்லி தந்து வளர்த்தார்கள். ஆனால் இன்றைய தலைமுறையில் அப்படி கிடையாது. அவர்கள் கேள்வி கேட்பார்கள். எனவே கண்மூடித்தனமாக கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற சிந்தனையவே விட்டுவிட்டு அதிகாரத்தை கேள்வி கேட்கின்ற ஒரு தலைமுறை ஜென்சி தலைமுறை. இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் கிறிஸ்துஸ் விவித், கிறிஸ்து வாழ்கிறார் என்கின்ற ஒரு திருத்தூது மடல், இளைஞர்களை பற்றி சிறப்பாக அவர் எழுதிய ஒரு திருத்தூது மடல். இதிலே அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், இளைஞர்களை வளர விடுங்கள், அவர்களை கட்டுப்படுத்தாதீர்கள், அமுக்காதீர்கள். குறிப்பாக அவர்கள் கேள்வி கேட்பார்கள், அது அவர்களுடைய இயல்பு, அவர்களை கேள்வி கேட்க விடுங்கள் என்று சொல்வார். ஏனென்றால் ஒரு சமூக மாற்றத்திற்கு, சமூகம் சீரடைவதற்கு கேள்வி கேட்கின்ற பண்பு மிகவும் முக்கியமானது. ஆக இவற்றையெல்லாம் பார்க்கும் போது நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றை பார்க்கும்போது இந்த ஜென்சி தலைமுறையினர் ஒரு பிரச்சனை தலைமுறையா, ஒரு மாற்ற முடியாத ஒரு தலைமுறையா என்கின்ற ஒரு கேள்வி. இல்லாவிட்டால் அவர்களை வழிநடத்த நாம் தவறி இருக்கின்றோமா, வழிநடத்தல் இல்லாத ஒரு தலைமுறையா என்ற ஒரு முக்கியமான கேள்வி ஏற்படுகிறது. ஆக இந்த தலைமுறை மோசமானதா நல்லதா என்பதல்ல கேள்வி, இந்த தலைமுறையை நாம் எப்படி வழி நடத்துகிறோம் என்பதுதான் கேள்வி. ஆக விமர்சனம் மட்டும் போதாது. இளைய தலைமுறையினரை, ஜென்சி தலைமுறையினரை தொடர்ந்து விமர்சிப்பது மட்டும் ஒரு தீர்வாக இருக்காது. ஆனால் அவர்கள் உருவான சூழல் வேறுபட்டது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே புரிதலுடன் அவர்களை அணுக வேண்டும். எனவே நாம் என்ன செய்யலாம் என்பதற்காக ஒரு சில பரிந்துரைகளை நான் வைக்கிறேன். ஒன்று, நம்முடைய கல்வி அமைப்பிலே ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். ஏற்கனவே நான் இதை பற்றி சொல்லி இருக்கின்றேன். இன்றைய கல்வி முறை தகவல்களை சேகரிப்பதும், தகவல்களை உள்வாங்குவதும், அதை அப்படியே தேர்விலே கக்குவதும், இதுதான் கல்வி என்ற ஒரு நிலை ஆகிவிட்டது. அந்த விமர்சன சிந்தனை, விமர்சன பார்வை என்பது
ஊட்டி வளர்க்கப்படவில்லை. அறம் என்பது, வாழ்க்கை கல்வி என்பது குறைந்து விட்டது. வாழ்க்கைக்கான திறன்கள் வளர்க்கப்படவில்லை. இப்படியான பல விமர்சனங்களை இன்றைய கல்வி முறைக்கு நாம் வைக்க முடியும். எனவே இன்றைய கல்வி சிஸ்டம், எஜுகேஷனல் சிஸ்டம், இது முற்றிலும் மாற்றப்பட வேண்டும். இன்றைய இளைய தலைமுறையினரை, ஜென்சி தலைமுறையினரை சரியான கோணத்தில் நாம் வளர்க்கின்றோமா, சரியான கல்வி கொடுத்து வளர்க்கின்றோமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. குறிப்பாக இன்று சோசியல் மீடியா பற்றிய ஒரு பாடம், ஒரு விழிப்புணர்வு கல்வி இன்றைய கல்வி கூடங்களில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா என்றால் இல்லை. எனவே அவர்கள் எப்படி வளர்வார்கள்? அவர்களுக்கு தெரிந்த விதத்திலே அவர்கள் இந்த சமூக ஊடகங்களை அவர்கள் பயன்படுத்தித்தான் வளர்வார்கள். இரண்டாவதாக, அனுபவ அடிப்படையிலான ஒரு வளர்ச்சி நமக்கு தேவை. இதில்தான் குடும்பமும் சமூகமும் ஒரு பெரிய பங்காற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். குடும்பம் உதாரணமாக, அந்த குடும்பத்திலே பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கின்றது. குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்கின்றோம்? அவர்களை வாழ்க்கைக்கு வளர்க்கின்றோமா? அல்லது சின்ன வயதிலே அவர்கள் கையிலே ஒரு செல்போனை கொடுத்து, நீ அந்த மூலையிலே உட்கார்ந்து பார்த்து கொண்டு, நான் இந்த மூலையிலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று பெற்றோர்களே இந்த மொபைல் போனுக்கு அல்லது சோசியல் மீடியாவுக்கு அடிமையாக இருக்கும் போது குழந்தைகளை எப்படி அவர்கள் காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒன்று இருக்கிறது. அதுபோல இந்த தலைமுறையினருக்கு எதுவும் தெரியாது. பெற்றோருக்கு பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள், இவர்களுக்கு என்ன தெரியும், அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க முடியும் என்று நினைக்கின்றார்கள். இந்த சமூகமும் அப்படித்தான் நினைக்கிறது. ஆனால் பொறுப்புகளை நாம் கொடுக்க வேண்டும். இங்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் கிறிஸ்துஸ் விவித் என்ற திருத்தூது மடலிலே இளைஞர்கள் நமது எதிர்காலம் அல்ல, அவர்கள் நம்முடைய நிகழ்காலம். அவர்களால் இந்த சமூகம் வாழ வேண்டும். அவர்களால் எண்ணற்ற நன்மைகள் செய்ய முடியும் இந்த சமூகத்திற்கு. எனவே அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுங்கள். அதே சமயத்திலே அவர்களுக்கு வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் கிடைக்க வேண்டும். தோல்வி, போராட்டம், வாழ்க்கை அனுபவம், இவற்றை அவர்களிடமிருந்து எடுத்து விடாதீர்கள். அவர்களுக்கு தோல்விகளை கொடுங்கள். அந்த தோல்விகள் மூலமாக, கஷ்ட நஷ்டங்கள் மூலமாக அவர்கள் தங்களை வளர்க்க வேண்டும் என்று, வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மூன்றாவதாக, டிஜிட்டல் லிட்ரஸி. அதாவது ஏற்கனவே நான் சொன்னேன், பள்ளியிலே இந்த டிஜிட்டல் லிட்ரஸி கொண்டு வர வேண்டும் என்று. அதாவது டிஜிட்டல் டூல்ஸ் நிறைய இருக்கின்றது, ஏஐ டூல்ஸ், அது எல்லாமே நிறைய இருக்கின்றன. இவற்றை எப்படி பயன்படுத்துவது, எப்படி நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துவது, இவையெல்லாம் கருவிகள், நாம் பயன்படுத்துகின்ற கருவிகள். அவற்றுக்கு நாம் அடிமையாக வேண்டிய தேவையில்லை. அல்லது இந்த டிஜிட்டல் கருவிகளை எப்படி எல்லாம் மேனிபுலேட் பண்ணுகின்றார்கள், தங்களுக்கு சாதகமாக அரசியல் கட்சிகளோ அல்லது ஆளு வர்க்கமோ எப்படி அவற்றை சாதகமாக பயன்படுத்தி இவர்களை திசை திருப்புகின்றார்கள் என்பதையெல்லாம் இவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைய அரசியல் சூழலிலே ஜென்சி தலைமுறையினர் எப்படி தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்படி புரிந்து கொள்வதற்கான எந்த ஒரு கல்வியும் எங்கும் இல்லை என்பதுதான் ஒன்று. குறிப்பாக இன்னைக்கு அல்காரிதம் என்று சொல்லுகிறோம். இந்த அல்காரிதம் எப்படி வேலை செய்கிறது? ஃபேக் நியூஸ், அதாவது தவறான செய்திகள் எப்படி உருவாக்கப்படுகின்றன? உணர்ச்சியை தூண்டிவிட்டு கருத்துக்களை பரவலாக்கம் செய்கின்ற ஒரு நிலை எப்படி செயல்படுகின்றது? இவற்றை எல்லாம் நாம் புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. எனவே டிஜிட்டல் லிட்ரஸி எல்லா நிலைகளிலும் இன்று கொண்டு வர வேண்டும். குடும்பத்தில் வர வேண்டும், பள்ளிகளில் வர வேண்டும், நாம் இருக்கின்ற அமைப்புகள், எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, இந்த டிஜிட்டல் லிட்ரஸி என்பது ரொம்ப தேவை. இல்லாவிட்டால் இந்த தலைமுறை அல்லது அடுத்த தலைமுறையும் நாம் இழக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான்காவதாக, உரையாடல் முக்கியம். இளைஞர்களோடு நாம் உரையாட வேண்டும். அவர்களை அப்படியே ஒதுக்கிவிடக் கூடாது. இவர்களெல்லாம் வேஸ்ட், இவர்களை வைத்து என்ன செய்வது என்று அவர்களை ஒதுக்கிவிடக் கூடாது என்கிறார். அப்ப திருத்தந்தை பிரான்சிஸ் மீண்டும் என்ன சொல்லுகின்றார் என்றால், அவர்களுடைய கேள்விகள், கோபங்கள், குழப்பங்கள், எதிர்பார்ப்புகள், இவற்றை செவிமடுத்து நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் திரு அவைக்கும் சரி, இந்த சமூகத்துக்கும் சரி, பல நல்ல காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு செய்தியை அவர் சொல்லுகின்றார். எனவே உரையாடல், இளைஞர்களோடு உரையாட வேண்டும்.
அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், இந்த மனித வரலாற்றிலே பார்க்கும்போது ஒவ்வொரு தலைமுறையும் அதனதன் அந்த காலத்தினுடைய ஒரு விளைவு. எனவே இன்று ஜென்சி தலைமுறை என்பது இந்த காலத்தினுடைய ஒரு விளைவு. அதாவது ஏஐ கலாச்சாரம், செயற்கை நுண்ணறிவு, சமூக ஊடகங்கள், உலகமயமாக்கல், டிஜிட்டல் முதலாளித்துவம் என்று சொல்லுகிறாள், டிஜிட்டல் கேபிட்டலிசம். இந்த ஒரு பின்னணியிலே உருவாக்கப்பட்ட ஒரு தலைமுறை தான் ஜென்சி தலைமுறை, அல்லது உருவாகி கொண்டிருக்கின்ற ஒரு தலைமுறை. ஆக அவர்களுடைய சவால்களும் அவர்களுடைய பிரச்சனைகளும் அவர்களுடைய தேவைகளும் வித்தியாசமானவை. பழைய தலைமுறைக்கு இந்த தலைமுறையினருக்கும் அந்த வித்தியாசம் இருக்கின்றது. ஆக இவர்களை நாம் ஒரு சீரழிந்த தலைமுறை என்று ஒதுக்கி விடுவது சரியே இல்லை. ஆனால் அதே சமயத்திலே இது எல்லாம் சரியாக இருக்கின்ற ஒரு தலைமுறையும் இல்லை. நான் முதலிலே கூறியது போல இது மாற்றத்திற்குள் இருக்கின்ற, மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு தலைமுறை. இந்த தலைமுறையினரை நாம் சரியாக புரிந்து கொள்ளுகின்றோமா என்பதுதான் இன்றைய கேள்வி. ஆக இந்த தொடரினுடைய இறுதியிலே வரும்போது இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன புரிதல், இந்த ஜென்சி தலைமுறை வளர்ச்சியா வீழ்ச்சியா என்பதற்கான ஒரு சிறிய தெளிவு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தவறாமல் பதிவு செய்யுங்கள், குறைகளையும் சுட்டி காட்டுங்கள், நிறைகளையும் சொல்லுங்கள். இந்த தலைமுறையினரை நாம் ஒரு வளர்ச்சி பாதையிலே வழிநடத்த வேண்டியது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து அதற்காக நாம் முயற்சிகள் எடுப்போம். நாமும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு தொடரிலே உங்களை நான் சந்திக்கின்றேன். வணக்கம்.